ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமன்சர் மான்வாவோட எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். அதனால வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதை பார்க்குற நம்ம ஹாங்குக்கும் ஜீசுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இவங்களோட ஒப்பீனியன் இதில் ஒன்றா இருக்குது. அப்புறம் அந்த முன்னாடி இருக்க அந்த ஆர்க்கு அதோட கதையை முடிக்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்களா. நம்ம ஹீரோ ஒரு ஐடியாவை கொடுக்குறான். நம்ம ஸ்னைப்பிங்கே பண்ணக்கூடாது. இதை கேட்குற அவங்களுக்கு புரியல. ஏன்னா ஆறு கூட ஒரு பெரிய கூட்டமே முன்னாடி இருக்கு. அதுங்களோட எண்ணிக்கை இவங்களை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க இருக்கிற சில பேருக்குலாம் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா நம்ம எல்லாருமே எந்த போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்மளால திரும்பவும் கூட வீட்டுக்கு போக முடியுமான்னு கேட்டா கிடையாது. ப்ராஸ்டிக்யூட்டரும் சொல்றாரு, ஆமா நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம நிறையவே பேட்டில் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இதை விடவும் பல மடங்கு ரொம்ப கடுமையா இருந்தது. அதுவே நம்மளால பண்ண முடியும் போது இதை நம்மளால முடியாதா? ஏன்னா இப்போ நீங்க பின் வாங்கிட்டா அவ்வளவுதான். இதுக்கு மேல இதை விடவும் பல மடங்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் நடக்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதை கேட்டோடனே எல்லாருமே மோட்டிவேட் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நாங்க ஒன்றும் விட போதில்ல, நம்ம போறோம், எல்லாரையுமே தட்டி தூக்குறோம். அங்க ப்ராஸ்டிக்யூட்டரும் அவரோட டெம்பிள் டொமைனை ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல ஒரு டொமைனும் ஆக்டிவேட் ஆகுது. பின்னாடி ஏகப்பட்ட மேஜஸ் வந்திருப்பாங்க. அவங்களும் ஃபயர் அட்டாக்க டைரக்டா ஆர்க்கு மேல பண்ண அங்க இருக்கிற நிறைய ஆருக்கு மாட்டிக்குது. சில ஆருக்கு டைரக்டா அங்க டேங்கர்ஸை தாக்க போகுது. நம்ம ஆளுங்க அவங்களோட ஷீல்டை வச்சு தடுக்கிறாங்க. பின்னாடியே ஷாமன் அதுங்களும் வந்து அப்பியர் ஆகுது. அதுங்களோட மேஜிக் அது பண்ணலான்னு போகுதா. முன்னாடி புதுசா நிறைய ஆருக்கு ரைனோ மேல வருது. இது பத்தாதுன்னு பின்னாடி நிறையவே வெப்பனெல்லாம் வச்சு அதுங்க தாக்குதுங்க. இது படம் போகும்போது அவங்க நோட்டீஸே பண்றாங்க. மேலதான் நம்ம சாங்குவும் இருக்கான். என்ன நோட்டீஸ் பண்ணிட்டீங்க போலயே, ஆனா என்ன பண்றது, நீங்க ரொம்ப லேட்டு. பெரிய ஆகர வெளியில வர வைக்கிறானா, அது பார்த்தோன்னே அவங்க பேரியர் ஆக்டிவேட் பண்றாங்க. ஆனா அந்த ஆகர் அதுக்கெல்லாம் கவலையே படாம தண்டர் காட் பிளெஸிங் இதனால உள்ள ஏகப்பட்ட ஆருக்கு அப்படி இறந்து போகுது. அங்க இப்பதான் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டருக்கு புரியுது, இவன் ஸ்னைப்பிங்னு சொன்னான். அப்போனா அது இதுதானோ இந்த ஆருக்கோட அந்த பாஸ் மாஸ்டர் அது இன்னமும் உயிரோட தான் இருக்கு. அது கிட்ட நம்ம ஹீரோ வந்து கேக்குறான், என்னப்பா இந்த மாதிரி உன்னை பார்க்கும் போது ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. பின்னாடி இதெல்லாம் பார்த்தோன்னே மத்த ஆருக்கும் ஓட ஆரம்பிக்குமா. அங்க மிங்கு சொல்றான், சீக்கிரம் அந்த ஆருக்குங்க ஓடுது, ஓடி போற ஒரு ஆர்க்கையும் நம்ம விடக்கூடாது, சீக்கிரமா தாக்கி கொள்ளணும். இன்னைக்கு சீன்ல நம்ம ஹீரோ டெத் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல ஜாம்பிஸும் வர ஆரம்பிக்குது. நம்ம ரைட்டிக்கு புதுசா சின் எனர்ஜி கிடைக்குது. ஏன்னா நம்ம ரைட்டி 30 பேருக்கு ஒரு கமாண்டரா இருக்கு. இது பத்தாதுன்னு அங்க ஜெயிண்ட் மாஸ்டரும் இவன் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்குமா. அதுக்கும் அங்க சின் எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரி இவனோட படையில நிறையவே ஸ்கெலிட்டன் இருக்கும். அதனால ஆர்மர் சின் எனர்ஜி அது கிடைக்குது. இந்த இடத்துல திடீர்னு யாரோ ஒரு பாட்டில தூக்கி எறிறாங்க. அது முழுக்க அபேஸோட புகை மூட்டமா இருக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அதை பண்ணதும் நம்ம ஹாங்கு தான். அங்க ஹாங்கு வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்கான். ஏன்னா அப்பதான் நம்ம ஹீரோவால இன்னமும் அங்க பயங்கரமா தாக்க முடியும். அங்க சாங்குவோ சொல்றான், உண்மையா சொன்னா உன் கூட சில பல விஷயத்த பேச ஆசைப்படுறேன். இல்ல நானும் சொல்ல முடியாது, நாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு எத்துல இருந்து தாக்குறாங்க. அங்க டெத் நைட் வயிற்றுலே கிழிச்சு விட்டு போறாரு. பின்னாடி அங்க ரைட்டி மண்டையிலே குத்தி கொல்லலான்னு வருமா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு செயின் அப்பியர் ஆகுது. அதுவும் சம வேகமா இழுக்க அது நம்ம டெத் நைட் தான் 2 துண்டாக்கிறாரு. பாக்குற ரைட்டிக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஆமா ஏன்டா நீ இப்படி பண்ண, என் மேல ஒன்னும் தப்பு இல்ல ரைட்டி, நீ வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா இது ஒரு கோஸ்ட். ஏன்னா நான் பண்ணதுக்கு காரணம் அந்த ஹேச்சிங் டைம், அதை நான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணனேன். அங்க ஆர்க்கோட பாசி அழிஞ்சு போயிடுச்சுல, அங்க ஆர்க்குகளுக்கு நம்பிக்கையே இல்ல. அதனால ஈஸியா அதுங்களை கொல்ல முடியுது. இதே மாதிரி எல்லாமே அங்க நல்லா போகுதா. அங்க கிட்டத்தட்ட அதை முடிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அப்பதான் நம்ம மிங்குக்கு ஒரு கால் வருது, எமர்ஜென்சி கால். அட ப்ராஸ்டிக்யூட்டர், என்ன விஷயம்னா நம்மள நோக்கி அந்த வேவ்ரன்ஸ் அதுங்க நம்மள நோக்கி வருதான். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த வேவ்ரன்ஸ் இதுவும் இருக்குதா. டக்குன்னு அதுங்களும் வர ஆரம்பிக்க உங்க எல்லாருக்குமே ஒரு அலர்ட் வருது. அந்த வேவ்ரனோட ஆல்பா மீல் அது உங்களை நோக்கி வந்துன்னு இருக்கான். இதை கேட்டோன்னே நம்ம ப்ராஸ்டிக்யூட்டருக்கு நல்லாவே புரியுது, இந்த வேஸ்ட்லேண்ட்லயே எல்லாரோட கதையும் அதை முடிக்க பாக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏகப்பட்ட வேவ்ரன்ஸ் வருமா. சாங்கோ யோசிக்கிறான், அட இந்த மாதிரி டைம்லயா, இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்தோடனே நிறைய பேர் அது கொள்ள ஆரம்பிக்குது. நம்ம சாங்குவும் அவன் கிட்ட சில பல பறவை மாஸ்டர் இருக்கும்ல, இவங்க கிட்ட ஆர்க்க கொடுத்து அங்க பறக்க வைக்கிறானா. அது தெரியாம அந்த வேவ்ரன்ஸோ அதை சாப்பிட கரெக்டான டைம்ல அவன் வெடிக்க வைக்கிறான். ப்ராஸ்டிக்யூட்டரோட ஆளுங்க கிட்ட சொல்ல அம்ப வச்சு தாக்குறாங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ட்ரேக் அது பயங்கரமா கிடைக்குது. இதனால அதோட கதையும் அங்க முடியுது. அந்த பெரிய மாஸ்டர் வேவரன் அதை இவன் கொன்னனாலேயே கிட்டத்தட்ட 7,54,000 கோல்டு இவனுக்கு கிடைக்குது. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஏன்னா இப்போ சாங்கோட படையில வேவரனும் இருக்கு. நான் வந்து யோசிச்சு பார்க்கல என்னால ஒரு வேவரனை பிடிக்க முடியும்னு. சரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடைய வேண்டியதா. அதுக்கப்புறம் அந்த வேவரன் மேல ஏறி அவங்க மேல போறாங்களா. அங்க சாங்குக்கு பறக்கும் போதே ஃபீல் ஆகுது, அது கிரிஃபனை கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு, ஸ்டேபிளா
பவர்ஃபுல்லாகவும் இருக்கு. நான் கிரிஃபன் வந்து ரொம்ப சின்னதா இருந்திருக்கும். இதே மாதிரி அவங்க பறந்து போகும்போதே நாடி அங்க டெத் நைட் கேக்குறாரு, ஆமா நம்ம என்ன ஹண்ட் பண்றதுக்கு போக போறோமா? ஆமா இல்லையா பின்ன நம்ம அவங்களுக்கு காட்ட தேவையில்ல, நம்மளால அவங்கள என்ன பண்ண முடியும்னு வேவரனை பாக்குறாங்க. அது தனியா கூட்டத்தை விட்டு போதா கரெக்டா அதை டார்கெட் பண்ணி அதோட விங்ஸ்லயே நம்ம சாங்கு கடிக்க வைக்கிறான். இதனால அதோட விங்ஸ் டேமேஜ் ஆக கரெக்டான டைம்ல டெத் நைட்டும் அப்படியே பிடிக்கிறாரா. திடீர்னு இன்னொன்னு வந்து அவங்க ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிக்கிறாங்க. ஒரே டைம்ல 2 வேவரன்ஸை தாக்குறது ரொம்ப கஷ்டம். அவங்க டெத் நைட் பிடிச்ச அந்த வேவரனை டெத் நைட் மண்டையிலேயே குத்திருப்பாரு. டெத் நைட் வெல்றதுக்கு போயிருப்பாரு. ஆனா அந்த வேவரன் இறந்து போயிடுமா. அங்க சாங்கோ அந்த வேவரனையும் ரிவைவ் பண்ணிடுறான். பின்னாடியே இன்னொரு வேவரன் அவனை தாக்க வந்து ரைட்டிய தூக்கி போட ரைட்டி ஜஸ்ட் மிஸ்ல அதோட ஸ்பைனல் கார்டு அதை டிஸ்லோகேட் பண்ண அதை பண்ண அத்த செகண்டே கரெக்டான வாய்ப்பு கிடைச்சவனே அதோட வாய் பகுதியிலேருந்து வயிறு வரைக்கும் அப்படியே அது வெட்டி விது. அதோட கதையும் அங்கேயே முடியுதா. அதையும் அவன் ரிவைவ் பண்ணி வர்றான். இப்ப நம்ம சாங்கு கிட்ட 3 வேவரன்ஸ் இருக்கு. அங்க பந்து போயின்னு இருக்குமா. அது எல்லாத்தையுமே மேல இருந்து வேவரனோட லீடரு ஆல்பா வேவரன் அது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கு. அங்க சாங்குவும் எதுக்கு வெயிட் பண்றானா, இந்த மாதிரி அதுங்க தனியா வரும்ல அதுக்காக தான் ஆளு வெயிட் பண்றான். எப்படா அதுங்க தனியா வரும் அப்போ அதுங்களை ஹன் பண்ணலாமேன்னு. ஏன்னா ஒட்டு மொத்தமா ஹன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளவு சீக்கிரத்துல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா டோட்டலாவே 30க்கும் மேல வேவரன்ஸ் இங்க இருக்கு. திடீர்னு அதுவும் மேல போய் கட்டுதா. எல்லா வேவரன்ஸும் மேல போகுது. அங்க டெத் நைட்டோ சொல்றாரு, ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா தெரியுது, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அதுக்காக தான் நான் இதை வச்சிருக்கேன். நம்ம ஹீரோட கையிலயும் ஒரு ஜார் இருக்கு. அது அபேஸோட அந்த ஸ்மோக் அதுதான் அது முழுக்க இருக்கு. அந்த வேவரன்ஸும் தாக்கவதா அந்த இடம் முழுக்க அவன் புகையாக்கிறான். அந்த வேவரன்ஸ்ல சில வேவரன்ஸ் அங்க மாட்டிக்குது. அங்க இதே மாதிரி இன்னொரு ஜார் எடுக்கிறானா. அதை பார்த்தோன்னே அந்த ஆல்பா வேவரனுக்கு தெரியுது இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா அவ்வளவுதான் நம்மளோட நிலைமை காலி ஆயிடும்னு. அதனாலேயே அதுங்க ஓடி போயிடுங்க. அங்க சாங்குக்கும் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா அந்த டைம்ல தான் அவனோட ரீப்பர் மோடும் ஆஃப் ஆகுது. இந்த சைடு மத்தவங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சாங்கு இருக்கனால அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. அங்க ப்ராஸ்டிக்யூட்டரும் அதே தான் யோசிக்கிறாரு. ஏன்னா சாங்கு இருக்கும் போது பெரிய பெரிய விஷயத்த இவங்களால ஈஸியாவே பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்து இந்த கொரியா சர்வர்ல இருக்க அந்த 4வது வார்லார்ட் அந்த மாஸ்டரை அழிச்சதுல பெரிய பங்கு நம்ம சாங்குக்கு இருக்குன்னு. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவங்களும் அதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட லெவலை செக் பண்றாங்க. நம்ம ஹீரோட லெவல் 18க்கு போயிடுச்சு. இருந்தாலும் அந்த கேங்சுக் அவரோட பொசிஷன் மாறவே இல்ல. ஒரு டாப் 1லயே தான் இருக்காரு. நம்ம சாங்கு லெவல் 18க்கு வந்திருப்பால. அங்க அதுக்காக ஸ்கில் அவன் சூஸ் பண்ணும். அங்க ஸ்ட்ரென்த்துக்கான கார்டை தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான். நான் நம்ம சாங்கோட ஆட்ரிபியூட் அவன் என்னென்ன வச்சிருக்கான் எல்லாமே லைவ் வழியா நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால நான் இந்த மாதிரி டைம்ல என்னோட ஸ்ட்ரென்த்தை தான் நான் அதிகமா ஏத்தணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் வாலாட அழிச்சிருப்பால. அதுக்காக ஒரு ரிங்கும் கிடைக்குது. ஒரு பிளாக் பால் ரிங்கு தான். இதனால இதை பயன்படுத்தும் போது டார்க் மேஜிக் கூட இவன் எதை பயன்படுத்துறானோ அதோட எஃபெக்ட் அது 10% ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த ரிங்ல டார்க் எனர்ஜியும் இருக்கு. யார் யாருக்கிட்ட இம்யூன் ரொம்ப கம்மியா இருக்கோ உங்களையும் இதை அஃபெக்ட் பண்ணும். ஆனா நம்ம சாங்குக்கு என்ன கவலைனா, நம்ம சாங்கு அந்த ஆர்க்கு கூட ரொம்ப நேரத்துக்கு சண்டை போல. இப்படி ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட்டிருந்தா ஏதாச்சும் ரொம்ப லெஜெண்டரியான ஐட்டம் கத்திருக்கும். போன வாட்டி காலேஜ்ல ஒரு ஆர்க் வந்திருக்கும். அது கூட சண்டை போடும் போது நிறையவே பிளாக் மேஜிக் எல்லாம் பயன்படுத்தமா. அது வழியா தான் நம்ம ஹீரோக்கு அந்த பிளாக் ஆர்பே கிடைச்சிருக்கும். ஆனா அப்படி பண்றதும் இங்க ஆபத்தான விஷயம். ஏன்னா மக்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டலாவே அந்த இடத்துல 492 மெம்பர்ஸ் தான் சர்வேவே ஆயிருக்காங்க. இதுவே பாதி தான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அங்க இறந்து போயிட்டாங்க. ப்ராஸ்டிக்யூட்டரும் சொல்றாரு, இப்போ சர்வே ஆனவங்க இங்க வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். நீங்க ஸ்ட்ராங் ஆகலன்னா ரொம்ப கஷ்டம். பேட்டில் இதே மாதிரி தான் போக போக ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால மனசை தளர விடாதீங்க. நீங்க இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு இவரு சொல்ல அங்க இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. பின்னாடியே சாங்கவும் சொல்றான், இதுதான் உண்மையும். அதான் அவரு சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப கடுமையா இருந்தாலும் இந்த இடத்துல யாரு ஸ்ட்ராங்கரா மாறுறாங்களோ அவங்களால தான் சர்வேவே ஆக முடியும். இப்போ நம்ம ஜீசு அவள் லெவல் 15ல இருக்கா. நம்ம ஹாங்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கான். ஏன்னா அவனோட லெவலே அங்க 12 தான். ஜீசுவோட ரேங்க் கொரியா சர்வர்லயே 7வது ரேங்க்ல இருக்கு. இதுவே நம்ம ஹாங்குனா 27. இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. அங்க இதை கேட்கிற ஹாங்கு கத்த ஆரம்பிக்கிறான், இதெல்லாம் ஒன்னும் சரியில்லை. 5 ஸ்டாரோட இருக்கிற ஆளுங்களுக்கு கொண்டு ஸ்பெஷலான ஆட்ரிபியூட் அது இதுன்னு தரீங்க. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதுவுமே நீங்க தர மாட்டீங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்டா ஹாங்கு. ஏன்னா ஓ மேலேயும் தப்பு இருக்குல்ல. ஏன்னா நீ தான் 2வது வாய்ப்பு கிடைக்கும் போதும் பிக்கே பண்ணல. இப்ப யாரு மேல அது தப்பு. ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தவங்க வராங்க, கமாண்டர் நாங்க வந்து ஒரு ஸ்டோரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா என்ன ஒண்ணு, அது லாக்லயே இருக்கு. யாராலையும் அதுக்குள்ள எதுவுமே வாங்க முடியல. டேங்குக்கோ புரியுது, பரவாயில்லையே இதுதான் நம்மளுக்கும் தேவை. அது ஒரு ஸ்பெஷலான ஸ்டோர்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்குள்ள யூனிக்கான ஐட்டமும் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க மத்தவங்களும் அதே நம்பிக்கையில் தான் போறாங்க. ஏன்னா எல்லார்கிட்டையும் கோல்டு ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாருமே அந்த இடத்துக்கு போக அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல பூட்டு போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் காத்து அவங்க தொட்டு பாக்குறாங்களா. இப்பவும் அது திறக்கவே இல்லை. என்ன இது நம்ம விஐபியா இருந்தோ நம்மளுக்கே இது திறக்கவே இல்லை. இது என்ன கொடுமையா இருக்கு. அங்க சாங்கு வரானா, சாங்கு தொட்டோன்னே அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உங்ககிட்ட
அந்த சீக்ரெட்டான ஸ்டோர் கூப்பன் அது வந்து இருக்கு. அப்போ நீங்க அதை வச்சு பை பண்ண விரும்புறீங்களா? இப்பதான் ஆளுக்கே ஞாபகம் வருது, அந்த கிரீம் ரீப்பர் அதை அடையும் போது அப்போதான் இந்த ஸ்பெஷல் கூப்பன் இது வந்து கிடைச்சிருக்கும். சாங்கு அங்க உள்ள போயிடான். ஆனா ப்ராஸ்டிக்யூட்டரால உள்ள வர முடியல. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது அது 50 பேருக்கு லிமிட்டடா இருந்திருக்கும். அது அவைக்கு நீங்க நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் லேட்டா பண்ணிருக்கான். உங்களுக்குலாம் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஏன்னா எல்லாமே இந்த சாங்குக்கே கிடைக்குது. அவனுக்கு ஒண்டி எல்லாமே எதுக்கு கிடைக்குது? நம்மளாம் என்ன விஐபி இல்லையா? அங்க உள்ள போறாங்க, ஒரு சேரும் இருக்கு. அங்க சிஸ்டம்லயும் ஒரு விஷயம் காட்டுது, நீங்க அது மேல உட்காருங்க. அங்க ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி ஒரு விஷயமும் ஷோ ஆகுது. கிட்ட 5 ஐட்டம் நாங்க உங்களுக்கு 1 by 1 காட்டுவோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆனா அதை வாங்குறதுக்கு வெறுமா 10 செகண்ட் தான் உங்களுக்கு டிசிஷனே இருக்கும். அப்படி நீங்க வாங்காம விட்டா அவ்வளவுதான். அந்த பாஸ் ஆகி போன அந்த ஐட்டம் அதை வந்து உங்களால திரும்பவும் வாங்க முடியாது. ஓ 10 செகண்ட் தானா? அப்பனா நான் சீக்கிரமா வாங்கணும். ஆஃபர் முடியதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஐட்டமா ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க காட்டுறாங்க. அப்புறம் தான் சிஸ்டமே சொல்லுது, இதை வச்சு கோலமை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? அக்கம் பக்கத்துல இருக்க மெட்டீரியலை வச்சு ஒரு பெரிய கோலமா உருவாக்க முடியுமா? அதுவும் அக்கம் பக்கத்துல எப்படிப்பட்ட மெட்டீரியல் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி. கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கா அது வந்து ரொம்ப பிடிச்சு போயிது. ஒரு மெகா கோலமா? அட இது எனக்கு வேணும்பா, சீக்கிரம் எனக்கு வேணும். அதை அவன் டக்குன்னு வாங்கிக்கிறான். செகண்டா இன்னொரு ஐட்டம், அது வந்து ஒரு கியூர் ஆக்குற ஒரு மெடிசன் மாதிரி ஒரு ஐட்டம் தான். இதை நம்ம ஹீரோ ஹிடன் ஸ்டேஜ்லயே பார்த்திருப்பான். இது இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கல. இந்த அளவு வேணான்னு அவன் சொல்லிடுறான். மூணாவது இன்னொரு ஐட்டம் காட்டுறாங்க, கிரேட் ஸ்கில் என்சான்மெண்ட்னு. அதனால ஸ்கில் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஏறுமா. நம்ம ஹீரோக்கு அது மேல ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா தன்னாலேயே அதெல்லாம் ஏறப்போகுது, எதுக்கு அதெல்லாம் வாங்கிக்கினேன். ஏன்னா இந்த பொருளோட காஸ்ட்டும் கிட்டத்தட்ட 3 மில்லியன். பொருள் அவங்க காட்ட விலையும் ஏறிக்கினே போகுது, மில்லியனா. அதுக்கப்புறம் ஷேடோ கிங்கோட பிரேஸ்லெட் அதை அவங்க காட்டுறாங்க. இது வழியா ஹீரோவோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஹீரோவால 100 மீட்டருக்குள்ள டெலிபோர்ட்டும் ஆக முடியுமா? இது கேட்டவுடனே நம்ம ஹீரோ அதையும் வாங்கிக்கிறான். ஏன்னா இதெல்லாம் தான் அவனுக்கு தேவையே. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்ட் கச்சிருக்கும், ஷேடோ கிங் ஏறுன்னு. அதுல இது கவுண்ட் ஆகுது. லாஸ்டா இன்னொரு விஷயத்த அவங்க காட்டுறாங்க. அந்த ஐட்டம் அது என்னன்னா, அது ஒரு ஸ்க்ரால் தான். இப்போ யூசர் இறந்து போயிட்டா ரொம்ப அவரால் உயிரோட வர முடியும். இதே விஷயம் தான் இதுக்கு முன்னாடியே அவன் டெத் ரீப்பரை சந்திக்கும் போதே ஆயிருக்கும். அதே தான் இங்கேயும் நடக்குது. நம்ம ஹீரோ என்ன அதை வாங்கினானா இல்லையா எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.